கடலில் கண்டெடுத்த அற்புத முத்து நீ பூக்கடையில் நான் புடிச்ச புதுமை மலரணி கத்தி மேல கத்தி நல்ல சுத்தி. ஸோ இதுக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் எல்லாத்தையும் பார்த்து நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. நீக்குதான் வீடியோ போட்டு விடு. என்ன சொல்றது, இப்போ வந்து அனிருத்தா சாய் அப்படின்னுங்கிறா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறோம்ல. அப்போ வந்துட்டு ஏஆர் ரஹ்மானா இளையராஜாவா அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்த ஒரு கூட்டம் இருந்தாங்க. ஆமா, பட் எங்களை மாதிரி ஒரு கூட்டம் இருந்தாங்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். யாருமே தெரியாது, பாட்டை போட்டு தீச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஆல்பம் சாங்ஸை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாட்டு என்னன்னா, கனவெல்லாம் நீதானே கனவெல்லாம் நீதானே விழியே உனக்கே. அந்த வீடியோ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. என்ன ஞாபகம் இருக்கு? என்னன்னா வந்துட்டு ஒரு கேமராமேன், ஓகே, அந்த பொண்ணை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பான். அந்த பொண்ணு அந்த ஃபோட்டோலாம் பார்க்க வரும்போது அப்படியே ஆசிட் கண்ணில் பட்டுரும். பொண்ணு கண்ணு வந்து காலி ஆயிரும். அப்புறம் அந்த பொண்ணு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு கண்ணோட வந்து ஒரு பையனை பார்ப்பான். அந்த பையன் வந்து நிறைய பொண்ணுங்களோட உட்காந்துருப்பான். ஆமா, பார்த்தோன்னே அவ அப்படியே ஒரு மாதிரி மிரண்டுருவா. அதுக்கப்புறம் தான் தெரியும் அவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு. அந்த மாதிரி ஒரு கண்ணாடி போட்டுருப்பான். ஓ, அப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன், இந்த 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 லாஸ்ட் சீன் இருக்குல்ல, இது வந்து விஜய் தேவர்கொண்டா வந்து ஒரு படத்துல நடிச்சிருப்பான். அந்த படத்துல லாஸ்ட் இந்த சீன் வரும். என்ன பண்ணலாம், இதை பார்த்து அது காப்பி பண்ணானுங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆடியோ விட்டு நினச்சி தப்பாக நினச்சிருப்பேன். ஓகே, அடுத்த சாங் போவோம். இப்போ வந்துட்டு இந்த காலத்தில் வந்துட்டு டிஜே உங்களுக்குலாம் வந்துட்டு ஆக்டராக தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த காலத்தில் வந்துட்டு அவர் ஒரு மிகப்பெரிய சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த காலம் எங்களுது. நினச்சிட்டு இருந்தேன், உண்மையிலேயே ஒரு சிங்கர் தான். எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஸோ இது வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு லோக்கல் சேனல்லாம் இருக்கும்ல. ஸோ அப்போ அந்த பீரியடில் வந்துட்டு நிறையா டைம் இந்த பாட்டை வந்துட்டு டிவியில் போட்டு ஓட்டியிருக்கிறானுங்க. இப்போது நான் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு டிவியை திறந்தேன்னு வச்சுக்க, இந்த பாட்டு தான் ஓடிட்டுருக்கோம். டிவி எப்படி திறப்பீங்க? செம்ம ஃபேமஸான சாங். இந்த 9th ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு எல்லாரும் வந்து இது லிரிக்ஸ் அப்படியே மாற்றி மாற்றி போடுவாங்க. எனக்கு ஒரு தோசை, எனக்கு ஒரு செந்தோசை, எனக்கு ஒரு இட்லி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு இஷ்டத்துக்கு பாடிட்டு இருப்பானு. ஸோ இது இடையில ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் வரும். இப்போ என்னன்னா, இந்த பாட்டை போட்டு சின்ன பசங்க கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த பாட்டும் டிஜே பாட்டு தான், முட்டு முட்டு. இதுவும் வந்துட்டு ஒரு நல்ல ஹோல்சமான ஒரு சாங்குன்னு சொல்லலாம். முட்டு முட்டு என்ன முட்டு இடிச்சு போற வெக்கத்தை. ஏன்னா இந்த பாட்டை பார்த்துட்டு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த திருவிழா கூட்டத்தில் வந்துட்டு நிறையா பொண்ணுங்க அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு இந்த பாட்டை போட்டுருவானுங்க. போட்டுட்டு பொறுக்கி பேச எல்லா மைண்டுக்குள் நான்லாம் வந்துட்டு அப்படி தான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பாட்டை போட்டு விட்டுட்டு நான் பாட்டு சுற்றிக்கிட்டு இருப்பேன். சுற்றிக்கிட்டு இருக்கும்போது நிறையா பொண்ணுங்க வந்துட்டு இந்த ஸோ அது ஒரு ஹோல்சமான மூமெண்ட்டுன்னு சொல்லுவேன். டிஜே எனக்கு தெரிஞ்சு டிஜே போட்டதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங் வந்துட்டு அந்த லிஸ்ட்ல வந்து டூலா விட்டானுங்களா இப்போ. ஆமாம்மா, அந்த பாட்டு ஃபேமஸ். அதில் கூட இப்போ பிரிட்டி முகுந்தன், ஆமாம்மா, சாய் அபிநகர் சாங் அவங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண என் தலைவன் தான். ஆமாம். அடுத்து ஒரு பாட்டு போட போகிறேன். இந்த பாட்டை கேட்காதவனே தமிழ்நாட்டில் இருக்க மாட்டான். எல்லார் வீட்லேயே கேட்டிருப்பான். சரியா? அப்படி ஒரு பாட்டு அது. கேட்காதவன் வந்துட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. சப்ஸ்கிரைபே 4 பேர் தான், அதில் 3 பேர் நம்ம என்ன வந்துட்டு. ஸோ பாட்டு போடுறோம் வந்துட்டு எப்படி ஒருத்தர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன உனக்கு? வெளியே தான் அம்மா சேர்க்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். ஓகே, பாட்டு போடுவோம். அடங்கம்மால
இந்த பாட்டு வந்துட்டு அப்போ வந்துட்டு பட்டி தொட்டியெல்லாம் ஹிட் ஆச்சுன்னு சொல்லுவோம். ஏன்னா வந்துட்டு அப்படி ஒரு ஹோல்சமான ஒரு பாட்டு இது. 6 டியூன்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த 6 tunes 7S மியூசிக்கு லோக்கல் சேனல்ஸில் எது போட்டாலுமே வந்துட்டு இது வந்துட்டு இதோட கொரியன் வெர்ஷன் இருக்குல்ல அதை போட்டு தான் போடுவோம். ஆனால் ஒரிஜினல் வெர்ஷன் எவனுக்குமே தெரியாது. நாங்கள் காட்டுற ஒரிஜினல் வெர்ஷன் எதுன்னு சொல்லி இப்போ கேட்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. என்னடா இப்படிலாம் ஒரு பாட்டு கேட்டோம். இந்த பாட்டை கேட்டுட்டு என்னடா நமக்கு ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண நாள் தான் நான் இருக்கு. டேய் நான் சும்மா இருக்க முடியாதடா. எனக்கு வந்து அந்த கொரியன் ஹேர் ஸ்டைல் வைக்கணும் அப்படிதான் தோணும் அந்த பாட்டு பார்க்கும்போது. கனவில் வந்த பெண்ணே நீயே நீதானா. காய்ஸ் அடுத்து வரப்போறது இந்த ஓஜி சாங் ஆல்பம்ஸோட கிங் அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்க அந்த பாட்டை. கிங் மேக்கர் என்ன வேணா வச்சுக்கலாம் நீங்க. எப்படின்னா நானு என்னோட கசின்ஸ் எல்லாம் இருப்போம்ல ஒரு 3-4 பேர், எப்போ பார்த்தாலும் இதே பாட்டை பாடிக்கிட்டே இருப்போம். இல்லாம நிம்மதியா தூங்குங்க. நாங்க பாடி என்ன ஆச்சுன்னா எங்க அம்மா அவங்க எல்லாம் வந்து பாட்டை மெமரைஸ் பண்ணிட்டானுங்க. அவங்களும் எங்க கூட சேர்ந்து பாடுவாங்க. சோ அந்த சாங் இது உங்களுக்காக. தன்னுக்குள்ள நிக்கிற என் காதலிய உன்னை விட்ட யார் தொடைய வடக்கு வரைக்கும் ரீச் ஆயிருக்கு பாட்டு. ஸோ இந்த பாட்டில் வந்து ஒரு ரேப் வரும். ஓகேயா? ஸோ இது ஒரு ரேப். இதை மெமரைஸ் பண்ணிட்டு கிளாஸ்ல போய் பாடணும்னா அதான் கெத்து அன்னைக்கு. ஓகே, கண்ணுக்குள்ள நிக்கிற என் காதலி வந்து பார்ட் 2 சாங் ஒன்று எடுத்தாங்க இல்லை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. கண்ணுக்குள்ள நிக்கிற என் காதலனே ஒரு அடுத்த பாட்டு என்னன்னா ஹிப்ஹாப் தமிழா ஆதியோட ஒரு ஹோல்சமான ஃபேண்டசியான ஒரு பீரியாடிக்கான ஒரு பாட்டுன்னு கூட சொல்லலாம். இதுக்கெல்லாம் மீனிங் தெரியுமா? If I'm not wrong, scientifically சொல்ல வேண்டியதான் யாரு கேட்க போறா. ஹிப்ஹாப் தமிழா வந்துட்டு அப்ப இண்டிபெண்டன்ஸ் சாங் வந்து போட்டு அதான் வந்துட்டு அவரோட பீக்ல வந்துட்டு வளர்ந்து வந்துகிட்டு இருந்தாரு. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு போட்ட பாட்டு தான் வந்துட்டு நிறைய பாட்டு அந்த டைம்ல போட்டிருப்பாரு. சரியா? மக்களுக்கு கருத்து சொல்ற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று போட்டிருப்பாரு. என்ன பாட்டு இது? பாடி புள்ள வாடி வாடி புள்ள வாடி இல்ல இறைவா. அதுதான் இறைவா எனக்கு ஒரு வரம் தா அழுதிடும் சின்ன பிள்ளை நான் வந்துட்டு இப்பயும் வந்துட்டு ஒரு சாங் ஹிட் வாடி புள்ள வாடி. ஓகே, அப்போ வந்து அது ஆல்பம் சாங். அப்போ அது ஆல்பம் சாங். நாங்க அந்த பாட்டை வந்து ஒரு இடத்துல பாடி இருக்கோம். கடைசி உட்கார்ந்து இருக்காது வாடி புள்ள வாடி கூட வாடி உள்ள வாடி வாடி உள்ள வாடி பாடி. என்ன சொல்றீங்க? ரொம்ப தப்பா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற பாட்டு என்னன்னா அந்த காலத்துல வந்து பசங்களுக்குலாம் லவ் ஃபீலியர் சாங்ஸ் எல்லாம் போட்டு இருந்தாங்கல்ல. அப்போ வந்துட்டு பொண்ணுங்களுக்கு வந்துட்டு லவ் ஃபீலியர் சாங்ஸ் போட்ட பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த பாட்டு சரியான ஃபேமஸ். பசங்களே ஸ்டேட்டஸ்ல வைப்பாங்க இந்த பாட்டு, அந்த அளவுக்கு ஃபேமஸ். மறக்க முடியவில்லை அவனுக்கு வலிகள் தெரியவில்லை. இந்த பாட்டுக்கு அப்புறம் தான் வந்து ஹேவக் பிரதர்ஸ் பத்தி எனக்கு தெரிஞ்சு. சோ அதுக்கப்புறம் அவங்களோட நிறைய பாட்டு. இது ஹேவக் பிரதர்ஸ் போட்டாங்களாடா? ஆமா, என்னடா சொல்ற? ஹேவக் பிரதர்ஸோட பாட்டு இது. இதுக்கப்புறம் தான் வந்து அவங்க போட்ட எல்லா பாட்டும் சோம்பேறி அப்புறம் வந்துட்டு பாட்டி வாயில வெத்தலைன்னு ஒரு பாட்டு போட்டிருப்பாங்க. அது பாத்திருக்கியா? பாட்டி வாயில வெத்தலை ஒரு பாக்கு. கைஸ் ஒரு சாங் ரிவீல் பண்ண போறோம் பாருங்க. அப்புறம் இன்னொரு அருமையான லவ் பிரேக்கப் சாங். மனச ஏண்டி நொறுக்குற வார்த்தையால எரிக்கிற காணல் நீரா துடிக்கிற. ஸோ இந்த பாட்டு எப்படின்னா கேட்டோன்னா ஒரு மணி ஃபீலாக அப்படியே கேராக்கும். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இவன் ஒரு லெட்டரா எழுதி அதுக்கு கீழே வந்துட்டு இந்த பாட்டோட வரிகளை தான் போட்டிருந்தான். மனசை ஏண்டி நொறுக்கிற வார்த்தையால எரிக்கிற
இந்த மாதிரி தான் போட்டு அவனுக்கு எழுதி அவன் ஆள்கிட்ட போய் கொடுத்தான். ஆமா உண்மையிலேயே இந்த ஆல்பம் சாங்ஸ் நிறைய வந்துட்டு லெட்டர்ஸ் எழுதி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. இந்த வீட்டோட ஃபைனலாக பார்க்க போகிற பாட்டு என்னன்னா, அந்த பாட்டு வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி சினிமா ரேஞ்சுக்கு வந்து அந்த பாட்டு பண்ணியிருப்பாங்க. எல்லா ஆல்பம் சாங் மாதிரி அது இருக்காது. ஆமாம், அது வந்துட்டு கொஞ்சம் குவாலிட்டியாக ப்ரொஃபஷ்னலாக பண்ணியிருப்பாங்க. நான் அப்போது அந்த டைமில் வந்துட்டு இது 7up ஆடு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அனிருத் தானே பண்ணுவார். ஓ சாரி சாரி அனிருத் வந்துட்டு அப்புறம் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன பாட்டு அப்படின்னா, ஒரசாத உசுரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. ஓகே, இன்னும் நிறைய பாட்டு இருக்கு சொல்ல போனா ஆல்பம் சாங்ஸ்ன்னு எடுத்து போட்டுட்டே இருப்போம் நாங்க. அந்த மாதிரி ஆமாம் நிறைய ஸ்டாக் இருக்கு. அப்போ வந்துட்டு எக்கச்சக்கமாக பாட்டு விட்டுட்டே இருந்தாங்க. ஸோ இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். அடுத்த வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறோம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாங்கள்.